அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரும் ரஜினி, அஜித்குமார் வெளியான பரபரப்பு புகைப்படங்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்காக தினம் தினம் பிரச்சாரங்கள், அது மட்டுமில்லாமல் மக்களிடத்திலே திமுக செய்த வேதனைகள், அதிமுக செய்த சாதனைகள் என அனைத்தையுமே நமது அதிமுகவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நடிப்பதை விட்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பித்த பின்பு அதிமுக திமுகவிற்கு பாதிப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு கூடிய இந்த வேளையிலே ரஜினிகாந்த் அவர்களும் அஜித்குமார் அவர்களும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பது போன்ற புகைப்படங்கள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனை, எப்படி வந்தது, புகைப்படங்கள் வந்தது அப்படிங்கிற லைனா வாசிக்க ஆரம்பிக்கிற நீங்களே கேளுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடியுடன் நடிகர் அஜித்குமார், ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படத்தை சிறுமி ஒருவர் வழங்க அதனை சிரித்து முகத்துடன் வாங்கி கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களாக எடப்பாடிக்கு அஜித் படங்கள் வழங்கப்பட்ட நிலையிலே தற்போது ரஜினிகாந்தும் அந்த பட்டியலில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே திண்டுக்கல் மாநகராட்சி அருகே மணிக்கூண்டு பகுதியில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இதில் திண்டுக்கல், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், ஒட்டயத்திரம், பழனி, வேடசுந்தர ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பேசியிருக்கிறார். பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி, நான் வாய் சொல்லில் வீரன் அல்ல, அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று பேசுவது தவறு. இப்போது நடப்பது சட்டமன்ற தேர்தலா அல்லது நாடாளுமன்ற தேர்தலா? இந்த முதலமைச்சருக்கும் மறதி அதிகம். இன்று தமிழகத்தில் நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. ஆனால் அவரே சட்டமன்ற தேர்தல் நடப்பது போலவும் திமுக ஆட்சி வரப்போவது போலவும் பேசுகிறார். தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நமது எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்திருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கூடிய வேளையில் தான் ஒரு சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு புகைப்படத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். உடனே எடப்பாடி பழனிசாமி அந்த புகைப்படத்தை வாங்க சொல்லி, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர் மூலமாக அந்த புகைப்படத்தை வாங்க சொல்லி அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்த உடனே ஒரு புறத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார், இன்னொரு புறத்திலே ஒரு புறத்திலே ரஜினிகாந்தும், நடுவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இன்னொரு புறத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமாரும் இருக்கிறார். அதே புகைப்படத்தை இன்னொரு சிறுவரும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இதை பார்த்ததுமே எடப்பாடி பழனிசாமி சிரித்த முகத்துடன் அந்த புகைப்படத்தை வாங்கி நேரடியாக உள்ளே இருக்கக்கூடிய பாதுகாவலரிடம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜய் அரசியலுக்கு வந்த பின்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரஜினிகாந்தும் அஜித்குமாரும் ஆதரவுகளை கொடுக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள் கூட இணையதளங்களிலே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.